எனக்கு ராம் இன்ட்ரோ பண்ணி வச்சார் பாலுமேந்திரா சார். பாலுமேந்திரா சார் நான் எப்படி போனேன்னா, ராமோட கட்டுறது தமிழுடைய போட்டோ ப்ரொமோஷன் நான் தான் பண்ணேன். அது பயங்கரமா சாருக்கு பிடிச்சி, யாரு இந்த பையன் அப்படின்னு கேட்டோன்னே ராம் கூட்டிட்டு போனார் பாலுமேந்திரா சார். அப்போ போய் சார்கிட்ட சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு சார் வந்து என்னுடைய படங்கள்லாம் வேணும்னு கேட்டு வாங்கி பார்த்து அதை பற்றியான பெரிய ஒரு டீட்டெயிலாக பேசுவார். ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃப்ஸையும் வச்சுட்டு பாலுமேந்திரா சார் வந்து பயங்கரமாக பேசுவார். அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு அனுபவம். அது மிகப்பெரிய யாருக்குமே ஒரு இதுவாக பார்க்குறேன். அந்த டைம்ல தான் எனக்கு இந்த அழகர்சாமி குதிரை வாய்ப்பு வரும்போது இப்போ நான் சார்கிட்ட போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, நல்லா பண்ணு, நீ ஃபோட்டோகிராஃபியில் என்ன பண்ணுவியோ அதை சினிமாட்டோகிராஃபிலையும் நீ பண்ணலாம், உனக்கு வந்து எந்த டவுட் எதுனாலும் நீ எனக்கு எப்போனாலும் கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் நான் வந்து நிச்சயமா சரி சார்னு சொல்லிட்டு போயிட்டு, அப்புறம் சார் படம் பார்த்துட்டு ரொம்ப என்னை அப்ரிசியேட் பண்ணார் பாலுமேந்திரா சார். அந்த படமாக ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபிக்குள்ள நான் அந்த லைஃப் ஓரியன்டாக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், அதை பெஸ்ட்டாக எடுத்து வர்றதுக்கு அது நிறைய ஒர்க் பண்ண அந்த ஃப்ரீடம் அது எல்லாமே சுசீந்திரன் கொடுத்தாரு. அது மாதிரி தான் ஒவ்வொரு கடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி அது மாறும். அழகர்சாமி குதிரையில் நேச்சுரலாக நான் வந்து பண்ண விஷயங்கள் மாதிரி ஒவ்வொரு ஃபில்முக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களும் மாறிக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன்.